Hi guys, welcome back to our channel. இந்த வீடியோ வந்து எல்லாருமே ரொம்ப நாள் கேட்டுட்டே இருந்த ஒரு இதுதான். இப்போ அது 5வது மாதம் வளகாப்புலேருந்து இப்போ வரைக்குமே எங்களுக்கு அந்த கொஷின் இல்லாமல் ஒரு வீடியோவே இல்லை. 5வது மாதம்னு இல்லை, நம்ம ப்ரெக்னென்ட்னு சொன்னதுலேருந்தே டாக்டர் எப்போ டேட் கொடுத்து ஆமாம் அப்போவே டேட் கொடுத்துருவாங்கல்ல. ஸோ அப்போ இருந்தே கேட்டிருங்க. ஆனால் வளகாப்புக்கு அப்புறம் ரொம்ப அதிகமாக அந்த கொஷின் கேட்டீங்க. நிறைய பேர் திட்டவும் செஞ்சுட்டீங்க. நம்ம தான் வந்து ரொம்ப லேட்டாக போடுற இந்த வீடியோ. நாங்கள் சொன்ன சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குது, ஸோ நம்ம சொல்லலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே இந்த வீடியோவில் கிளாரிஃபை பண்றோம். அது இல்லாமல் புது வீடு அப்படிங்கிறங்காட்டி கொஞ்சம் எக்கோ இருக்கும், கொஞ்சம் இல்லை ரொம்பவே எக்கோ இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாங்கள் ஏன் இந்த டேட்டை வந்து இவ்வளோ நாள் சொல்லவே இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு ரீசன் இருக்குது. இப்போ 7th month க்ரோத் ஸ்கேனுக்கு போயிருந்தோம். அப்போ வந்து டாக்டர் என்ன சொல்லியிருந்தாங்க, நான் பயந்துக்கிட்டே தான் போனேன். ஏன்னா பேபியோட வெயிட் வந்து எப்படி இருக்கும் அதெல்லாம் தெரியல. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் சொல்கிறேன், நான் வந்து கரெக்டாக சாப்பிடலை, தண்ணி குடிக்கலை, இதுக்கு தான் பயம். நம்ம ஒழுங்கா எதையும் ப்ராப்பரா பண்ணல, தண்ணி ஒழுங்கா குடிக்கல, 3 வேளை சாப்பாடு சாப்பிடல, எக்ஸ்ட்ரா ஜூஸ் எதுவும் சாப்பிடல, ரத்தம் இருக்குமா இருக்காதுன்னு தெரில, நம்ம வெயிட்டும் ஏறலை. எப்படின்னா ஸ்டார்டிங்கில் போய் ஒரு என்ன வெயிட்டில் இருந்தாலோ அதை விட 7 கிலோ கம்மியாக தான் ஆனால் போக 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 வெயிட் ஏறவே. இப்பயுமே ஃபர்ஸ்ட் இருந்த வெயிட் நான் வரவே இல்லை. இப்போ வரைக்கும் ப்ரெக்னன்சியில் ஒரு கிலோ கூட ஏறல. அதுதான் டாக்டர் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் நீங்கள் எப்படி வெயிட் ஏறுறீங்களோ அதை வச்சு தான் குழந்தையோட வெயிட்டை கால்குலேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் நிறைய சாப்பிடுங்க, சுண்டல், பச்சைப்பயிறு, முட்டை இதெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னே சொல்லிட்டு இருந்தாங்க. மேடம் வந்து அதெல்லாம் சாப்பிட்டாலுமே ஒவ்வொரு டைம் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அப்படின்னா ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு போனோடனே வெயிட் தான் செக் பண்ணுவாங்க மேடம். ஒவ்வொரு மாசம் பார்க்கும்போது ஒரு கிலோ இறங்கிட்டே இருக்கு. ரொம்ப பெரிய டிஃபரன்ஸும் இல்ல. ஆனா நான் ஃபர்ஸ்ட் இருந்த வெயிட்டுக்கு நான் இப்போ வரைக்குமே வரவே இல்லை. எனக்கு இப்போ டெலிவரி ஆக போது இப்போ வரைக்குமே நான் அந்த வெயிட் வரவே இல்லை. சில பேர்லாம் சொல்றாங்க நான் வந்து 16 கிலோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், 20 கிலோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ரெக்னன்சி டைம்ல. அப்படிலாம் சொல்லும்போது எனக்கு நம்ம என்னடா 1 கிலோ கூட இன்க்ரீஸே ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு எனக்கு. அதனாலயே குழந்தை வெயிட் ஏறிச்சா இல்லையாங்கிறது ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு. ஒரு டவுட், பயம். 7th month க்ரோத் ஸ்கேனுக்கு போகும்போது சரியான பயம். நாங்கள் போனதுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் 30 weeks ஆகலை, போயிட்டு வாங்க அப்படின்ட்டு, போயிட்டு அடுத்த வாரம் வாங்கன்னு சொல்லி இன்னொரு டேட் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த வாரம் போனோம். அடுத்த வாரம் போனது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 30 weeks 2 days என்னமோ சம்திங். அப்போ வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்களும் போயிட்டு ஸ்கேன் சென்டர்லாம் கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமும் எனக்கு ஒரே பயம். ஐயோ வெயிட், குழந்தையோட வெயிட் வந்து நான் யூடியூப்ல பார்க்கும்போது என்னது 7வது மாசம் அப்போ குழந்தையோட வெயிட் 1 கிலோவாவது இருக்கணும் அப்படின்னு மினிமம் 1 கிலோவாவது இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் ரொம்ப பயந்தேன். கண்டிப்பா 1 கிலோல இருக்க. நான் அஸ்வின்ட்ட சொல்லிட்டே தான் போனேன், பேபி வந்து 1 கிலோ இருக்கிற சைஸை பார்த்தா அதிகபட்சம் ஒரு 700 கிராம் இல்லை 800 கிராம் குழந்தை இருக்க வாய்ப்பு. பரவாயில்ல, 700-800 இருந்தாலே அதிசயம் சார் உனக்கெல்லாம் அப்படின்னு நானே சொன்னேன். ஏன்னா அவ்வளவுதான். ஏன்னா வயிறும் ரொம்ப பெருசாலாம் எனக்கு இல்ல, கொஞ்சம் ஓரளவுக்கு. ஆனா ரவுண்டா தான் இப்படிதான் ஆகுதே தவிர்த்து இப்படி இல்லாம இப்படி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால வந்து குழந்தை ஒன்றும் அவ்வளவு பெருசா இருக்க வாய்ப்பு இல்லை. வயிறை தூண்டுதான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 700 கிராம் 800 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு 3 மாசம் நிறைய சாப்பிட்டு உடம்பெல்லாம் ஏற்றி எப்படியாவது குழந்தைய தேத்திடலாம் சார், ஸோ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லி தான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணோம். கரெக்டாக போய் ஸ்கேன்லாம் முடிச்சுட்டு ஸ்கேன் எடுத்து எனக்கு உள்ள டாக்டர்கிட்ட போகும்போது நான் சரியான பயத்தில் தான் போனேன். ஸோ இந்த ஸ்கேன்லேயுமே என்னை கூப்பிட்டு காட்டினாங்க. ஆமாம், இந்த ஸ்கேன்ல வந்து கூப்பிடலை, நான் வந்து டாக்டர்கிட்ட கேட்டு ஓகே வர சொல்லுங்க. ஆனால் என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கேனுக்கு போடல, இந்த ஹார்ட் பீட்டா வேற ஏதோ ஒரு ஸ்கேன், என்டி ஸ்கேன் இல்லை, 5th month அனாமலி ஸ்கேனுக்கு தான் உள்ள. ஆமாம், அப்போ பார்க்கும்போது கூட குழந்தையோட அந்த ஷேப்பு இதெல்லாம் தெரிஞ்சிச்சு. பட் இந்த தடவை கூப்பிட்டு இந்த 7th month ஸ்கேன் போகும்போது எனக்கு எதுவுமே தெரியலன்னா எல்லாமே எப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து ஃபுல்லாலாம் காட்ட மாட்டாங்க. ஏன்னா ஜெண்டர் வந்து தெரிஞ்சிடும் அப்படிங்கிறங்காட்டி ஃபேஸ் ஒரு பார்ட்டை மட்டும் தான் காமிச்சாங்க. தனித்தனியா காட்டினாங்க. இது கால் பாத்துக்குங்க, இது கை பாத்துங்க அப்படின்னு காட்டினாங்க. எனக்கு அதுலயுமே இது எப்படி இந்த கை
எதுவும் தெரில. ஆனால் பார்த்த ஒரு சந்தோஷம், ஹார்ட் பீட் நல்லா கேட்டோம். என் ஹார்ட் பீட் வந்து இப்போல்லாம் சர்வசாதாரணமாக கேட்குறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட்லாம் ஸ்கேனுக்கு போனால் தான் ஹார்ட் பீட் காட்டுவாங்க. இப்போ டாக்டரே செக் பண்ணும்போது இப்போ இந்த போன தடவை ஹார்ட் பீட் கேட்குறேன்னு சொல்லி சொன்னாங்க. சாப்பிட போயிட்டாங்க ஸ்கேன் எடுக்கிறவங்க, நீங்கள் அடுத்த தடவை வரும்போது ஹார்ட் பீட் கேட்டுக்கோங்க அப்படி. ஏன்னா இப்போ வந்து உள்ள செக்கப் டாக்டர்கிட்ட பேசும்போது டாக்டரே வந்து ஹார்ட் பீட்லாம் வச்சு காமிச்சிருக்காங்க. 2-3 தடவை அம்மாவும் கேட்டாங்க ஹார்ட் பீட். ஆமா நல்லா இருந்துச்சு, அழகா டப் 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 டப்னு கேட்டாங்க. அது மாதிரி உள்ள போயிட்டோமா, ஸ்கேன்லாம் எடுத்துட்டு டாக்டர்கிட்ட போயிட்டோம். டாக்டர் வந்து எல்லாமே ஓகே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னாங்க. பேபி வந்து 30 வீக்ஸ் தான் உங்களுக்கு, ஆனால் வந்து 32 வீக்ஸ் உங்களுக்கு க்ரோத் ஆயிருக்கு. அதிகமாக இருக்குது, 2 வாரம் கொஞ்சம் அதிகமாகவே க்ரோத்தாக இருக்குது. அப்புறம் வந்து வெயிட்டுமே வெயிட் பார்த்தீங்கன்னா வெயிட்டுமே வந்து எனக்கு தெரிஞ்சு நான் 1 கிலோ கூட இருக்காதுன்ற மாதிரி தான் நினச்சேன். ஆனால் வெயிட் நான் சொல்லலை. பேபி வந்து வெயிட் அதிகம், வெயிட் வந்து நல்லாவே கூட, எக்ஸ்ட்ரா வந்து 200 கிராம் எக்ஸ்ட்ரா வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி. நார்மலாக இருக்கிறத விட எக்ஸ்ட்ராவே 200 கிராம் இருக்காங்க அப்படின்னாங்க. அதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு 200 கிராம். ஆனால் சொல்ல போனால் எப்படி நிறையா ஒரு பேபி வந்து நல்லா வெயிட் போட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு க்ரோத்துமே அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு 3 வீக்ஸ் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நாங்கள் போய் செக் பண்ணும்போது 32 வீக்ஸா 30 வீக்ஸ் அப்பவே உங்களுக்கு 2 வாரம் வளர்ச்சி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க குழந்தை. இன்னும் அடுத்து ஒரு 3 வாரம் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஆனா அந்த 3 வாரம் இன்னையோட 3 வாரம் ஆச்சு. எனக்கு இன்னைக்கு 8 போய்கிட்டு இருக்கு. அப்படியா? அன்னைக்கே 2 வாரம் முடிஞ்சு. நான் இப்ப இடையில ஹாஸ்பிட்டல் போனப்போ கூட 32 வீக்ஸ் 6 டேஸ்ன்னாங்க. இப்ப 33 வீக்ஸ் ஆயிடுச்சு. 33 வீக்ஸ். ஆனா growth படி பார்த்தா 35 வீக்ஸ் அப்படின்னு நம்மளே நினைச்ச கூடாது. அப்படின்னு சொன்னாங்க. அதான் தெரியும். ஆனா வந்து 2 வீக்ஸ்க்கு ஒருக்க வந்து இப்ப ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கோம். ஸோ எப்பனாலும் ஆகலாம் அப்படின்றதுக்காக தான் நான் உங்ககிட்ட இது வரைக்கும் டெலிவரி டேட்டே சொல்ல வேணாம் தான் நினைச்சோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு கொடுத்த டெலிவரி டேட் வந்து January 10. எஸ், நிறைய பேர் நான் கரெக்டாக கெஸ் பண்ணி எக்கச்சக்க பேர் கரெக்டாக கெஸ் பண்ணி 10ங்கிறது கரெக்டாக கெஸ் பண்ணல. ஜனவரிங்கிறது கரெக்டாக பொங்கல் அப்ப அப்படி சொன்னாங்க. கிட்டேயும் கரெக்டாக நிறைய பேர் கெஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டர் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் இதெல்லாம் வச்சு அவங்க கொடுத்தது வந்து January 10 அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரி, நாங்களும் அதான் நினச்சோம். நியூ இயர் அன்னைக்கு இந்த ஒரு டைம் இருக்கும். ஏன்னா ஜனநாயகம் படம் வந்து Jan 9 ரிலீஸ் அப்படிங்கும்போது எங்களுக்கு ஒரு குஷி. உங்க விஜய் கூட அந்த மாதிரிலாம் நாங்களே சரி படம் பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் போக தான் எங்களுக்கே புரிய வந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இப்போ 10 டேஸ், இப்போ Jan 10 சொல்கிறாங்க அப்படின்னா அது முன்னாடியும் இருக்கலாம், இல்லை அதை தாண்டியும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு என்ன டவுட்னா, அதுக்கு முன்னாடியே இருக்கு, டிசம்பர்லேயே பிறந்துருமோ. அதிகபட்சம் டிசம்பர், கிறிஸ்மஸ், நியூ இயர் இந்த ரேஞ்சு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதான் இப்படிதான். ஆனால் எனக்கு 2026 பிறந்தா எனக்கு ரொம்ப ஹாப்பி. அது ஏன்னு தெரில, ஆனால் அது ஒரு ஹாப்பி. ஒரு புது வருஷத்துல பிறக்கணும். இன்னொன்று 2020ங்கிறது 2026ங்கிறது எல்லாரும் வெயிட் பண்ற ஒரு வருஷமா இருக்கும். ஆமா, அதனால எங்களுக்கும் அது ஒரு புது இயர், நல்ல ஒரு இதா இருக்கும், பாசிட்டிவ் வைபா ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா இப்பெல்லாம் 2026ல ஒன்று நடக்க போகுது, 2026ல ஒன்று வரப்போகுது, 2026லன்னு சொல்லிட்டு நிறைய யோசிச்சு 2026 பயங்கரமாக யோசிச்சிட்டோம். ஸோ குழந்தையும் 2026னா இன்னும் நல்லா மெமரபுளாக இருக்கும் அப்படின்னு ஆசை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு டிசம்பர். ஏன்னா 2023 கல்யாணம் ஆச்சு, 2024, 2025, 2026 3 வருஷம். நாங்கள் 2 வருஷம் கணக்கு வச்சு 3 வருஷத்துல குழந்தை பிறந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து அதிகமாக இருக்கு. இப்போ 2026ல பிறந்தா ஓகே. அதே மாதிரி நான் நினைச்சது என்னன்னா, இந்த வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு வாரம் அஸ்வின், 1 வாரம் 2 வாரத்துல கண்டிப்பாக குழந்தை பிறந்துரும் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்தேன் அஸ்வின் கிட்ட. ஏன்னா டாக்டர் அப்படி சொன்னது நம்ம வந்து நம்மளா நினைச்சுக்கிறது தான். ஒருவேளை வந்திருக்கோம், குழந்தை பிறந்துருமோ அப்படின்னு. அதே மாதிரி முந்தா நேத்துலாம் சரியான எனக்கு வலி பிடிச்சிருச்சு. அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பு எலும்பு வலி. அது டாக்டரே ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, உங்களுக்கு வந்து ஃபேக் லேபர் பெயின் அப்பப்போ வரும். ஸோ அதை நினைச்சு பேனிக்காக வேணாம் அப்படின்னு. எனக்குலாம் அன்னைக்கெல்லாம் அள்ளு விட்டுருச்சு. 2வது தடவை மேடம்க்கு வந்து ஃபர்ஸ்ட் தடவை அந்த பெருசா தெரியல, ஏதோ சூட்டு வலி நார்மல் அந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் முந்தா நேத்து வலிச்சது பாத்தீங்கன்னா எலும்பு வலி அப்படின்னு சொல்லிட்டு, எலும்பு இந்த வயிறை சுத்தி இங்க ஃபுல்லா வலி வந்து நான் என்ன நினைச்சேன்னா, இப்பே போய் ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்தோம்னா வலியை தாங்க முடியல, என்னால முடியல அஸ்வின். நான் சும்மா ஒரு ஊசிக்கே எப்படி அழுவேன்னு நிறைய பேர் தெரியும். இந்த வழியில் எங்கள் அத்தை, எங்கள் மாமியார், அப்புறம் எங்கள் பக்கத்தில் அத்தை, அவுமா எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லாருமே என்னென்னமோ பண்ணுறாங்க. எங்கள் அவுமாலாம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க.
எனக்கு ஏன்னா நான் வலி தாங்க மாட்டேன் அப்படிங்கிறக்காட்டி அவங்களாலேயும் அது தாங்க முடியல. அஸ்வினும் என்ன பண்ணுறேன்னு தெரியல, அவனுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியாது எப்போவுமே. ஸோ அதுலேயே உழப்பிட்டே இருந்தேன். அப்புறம் டாக்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹெவியாக எந்த ஒர்க்கும் பண்ணாதீங்க ஒரு 2 வீக்ஸ்க்கு. ஸோ அவங்க பண்ணுற ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு சாப்பிட்றது, கஷ்டப்பட்டு தூங்குறது, இந்த ஹெவியான ஒர்க் தான் மேடம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் கேட்டேன் டாக்டர், இந்த மாதிரி நான் எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா, எல்லாரும் பண்ணுறாங்க 35 வீக்ஸ், அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். 9th month ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நீங்க பண்ணுங்க. நான் அந்த ஒரு 10 நாள் 15 நாள் அந்த டைம்ல பண்ணுங்க. ஆனால் இப்போவே எதாக இருந்தாலும் முன்னாடிலேருந்தே பண்ண வேணாம். நிறைய பேர் இந்த வீடியோவில் பார்க்குற ஆர்வக்கோளரை வச்சு எந்த ஒரு தப்பான முடிவு எடுத்து நீங்களே அவசர அவசரமாக குழந்தைய கற்றுக்கிறீங்க. ஸோ போட்டும் 35 வீக்ஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் சும்மா அதுவும் இந்த உட்காந்து பண்ணுறது, நடக்கிறது, இந்த மாதிரிலாம் வேணாம். வாக்கிங் மட்டும் அதிகமாக நடங்க. நான் வாக்கிங்கை மட்டும்தான் ப்ரிஃபர் பண்ணுவேன், மற்ற எதையும் நான் பெருசாக ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் சொன்னாங்க. எங்களை பார்க்க வந்த நிறைய பேரும் அதான் சொன்னாங்களா, நடக்க மட்டும் செஞ்சா போதும். லாஸ்ட் டைம் ராம்யோகா அவங்க வரும்போது அவங்களும் அதான் சொன்னாங்க, நான் பெருசாக எக்ஸசைஸ்லாம் பண்ணல, நடந்தேன். ஸோ நீங்களும் நடங்க அப்படின்னு தான் சொல்லி சொன்னாங்க. சரி, சாருமே எனக்கு இந்த எல்லாரும் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க, அப்போ தான் நார்மல் டெலிவரி ஆகும். இப்போ கூட ஒரு ரீசெண்டாக அந்த வீட்டில் இருக்கும்போது, அஸ்வின் நான் உட்காந்துக்கிட்டே நடந்து வரேன், கையை பிடிச்சிக்கிறேன், நமக்கு ஆர்வம் தான், இது பண்ணா அப்ப நார்மல் டெலிவரி ஆகும் அப்படி இப்படின்ட்டு நமக்கு ஒரு ஆர்வத்துல நான் இருந்து பண்ணணும் அஸ்வின், பண்ணணும் பிடிக்கிறியா, நான் உட்காந்து எந்திரிக்கிறேன், இதெல்லாம் நானா இமேஜின் பண்ணிட்டு. ஸோ இவளுக்குன்னு மட்டும் இல்லை, இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க எல்லாருக்குமே சொல்கிறேன், ஒரு 35 வீக்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் இதை பற்றி நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து இதை ட்ரை பண்ண வேணாம். நம்மளாம் வந்து இப்போ லேட்டாக பிறகுற குழந்தைய அவசரப்பட்டு சீக்கிரம் வைக்கிற மாதிரி ஆகி போயிடும். ஸோ அதனால் வந்து 35 வாரங்க அப்புறம் டாக்டர் சொன்ன மாதிரி நீங்களும் அப்படியே ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஃபுட்டு மெயினாக அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பச்சை பயிறு. அப்புறம் நான் டாக்டர்கிட்ட வந்து நான் தனியாக எப்போவுமே நிறைய ஒரு 10 கொஸ்டின் கேட்பேன். அது எழுதி போய் இன்னைக்கு டாக்டரை பார்க்குறோம் அப்படின்னா டாக்டர் கிட்ட என்னென்ன கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு ஒரு 10 கொஸ்டின் எழுதி வச்சுப்பா. டாக்டர் கேட்க இப்படி பார்த்து ஒவ்வொரு கொஸ்டினாக கேட்குற மாதிரி சொல்லுவேன். மைண்ட் செட்டில் வச்சுக்கிட்டு டாக்டர் கிட்ட ஒவ்வொரு கேனத்தனமான கொஸ்டின். டாக்டர் எல்லாரும் வெண்ணெய் சாப்பிட சொல்கிறாங்க, சாப்பிட்லாமா அப்படின்னா சாப்பிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் என்னது விளக்கெண்ணெய் போட்டு தேய்ச்சி குளிக்க சொல்றாங்க டாக்டர், அது குளிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இது வரைக்கும் நான் கேள்விப்படல. சொல்றாங்க அப்படின்னா நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஒருவேளை பெரியவங்க யாராவது சொன்னாங்கன்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா இது வந்து சயின்டிபிக்கலா எந்த ஒரு இதுவும் கிடையாது. இல்ல வெண்ணெய் வேணா குடிக்கிறதுனா குடிக்காது மட்டும் தான் சொன்னாங்க. வெண்ணெய் வேணா குடிக்கிறதுனா குடிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. விளக்கெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு எதுவுமே டாக்டர் நான் வந்து ரெஃபர் பண்ண மாட்டேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா இப்போ கூட எனக்கு அவ்வளவு வலி இருந்துச்சுல. இப்போ வந்து எங்க மாமியார் வந்து அந்த விளக்கெண்ணெயை சூடு பண்ணி தேய்ச்சு கொஞ்ச நேரம் தான் இருந்துச்சு அந்த வலி. அப்புறம் அந்த வலி போயிடுச்சு. அது எப்படின்னு தெரியல, நான் நார்மலா போச்சா இல்லை என்ன தேய்ச்சங்காட்டி போச்சான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு 1.5 மணி நேரம் அழுதுட்டு இருந்தா 10 நிமிஷம் எண்ணெயை சூடு பண்ணி வயிறு ஃபுல்லா தேய்ச்சி வச்சுட்டு வயிறு ஃபுல்லா தேய்ச்சி விட்டாங்க. அது என்னமோ எனக்கு அதனாலதான் சரியா போச்சோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட்டு. அப்புறம் சீரக தண்ணி செம்பா வைக்கிறாங்க, குடிச்சுட்டே இருந்தேன். சீரக தண்ணி குடிக்க சொன்னாங்க. அப்புறம் என்னது இந்த கஷாயம், எனக்கு வந்து இப்போ கொஞ்சம் உடம்பு சரியாத மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த கஷாயம் எல்லாத்தையுமே வச்சு கொடுத்து அந்த ஒரு 2 மணி நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அதுதான் இந்த டியூ டேட்டை மெயினாக யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்க காரணம் வந்து எப்படின்னா கரெக்டான டேட் நமக்கு இன்னும் கன்ஃபார்மாக தெரியல அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான். ஏன்னா இப்போ நான் உங்கள்கிட்ட ஜனவரி 10ன்னு சொல்லிட்டு டிசம்பர் 10 பிறந்தாலும் என்னடா நீங்கள் 10 மாதம் ஏதோ ஒரு கணக்கு சொன்னீங்க, திடீர்னு பார்த்தா குழந்தை குறப்பிரசவத்தில் பிறந்துச்சு. ஆனால் எல்லாரும் சொல்கிறது என்னன்னா ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடியே குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கு, இல்லை ஒரு வாரம் தள்ளி கூட போக வாய்ப்பு இருக்கு. நான் உங்ககிட்ட எனக்கு இதுதான் ஜூன் டேட்டு ஜான் 10 தான் சொல்லிட்டு இப்போ டிசம்பர் 10க்கு குழந்தை பிறந்தா என்ன சொல்லுவாங்க, பொய் சொல்லியிருக்கீங்க டேட் தெரியாதா, இந்த மாதிரிலாம் தேவையில்லாம பேசுவாங்க. நான் வந்து ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன் எனக்கு வந்து irregular periods. ஸோ வந்து என்னால் டேட் வந்து கால்குலேட் பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இப்போ கூட எனக்கு 10 மாசமா இருக்கலாம், ஒரு 9 மாசமா கூட இப்போ கூட இருக்கலாம், எப்ப வேணா குழந்தை பிறக்கலாம். அந்த மார்ச் கணக்கா, மார்ச் வந்து ஒரு கணக்கே இல்லை, ஏதோ ஒன்று வச்சிருக்காங்க. அதான் மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அப்படின்னு வந்தால் 10 மாதம் தான் சொல்கிறேன். ஆனால் அந்த தான் கணக்கு வச்சு எங்களுக்கு ஜனவரின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தெரில, கரெக்டான டேட் தெரியாதனால தான் நான் யார்ட்டையும் வாக்கு கொடுக்கல. ஏன்னா கொடுத்ததுக்கப்புறம் அதையே நம்ம குறையாகவும் பேசுவாங்க, அதையே நல்லதாகவும் பேசுவாங்க. ஸோ எங்களுக்குமே கரெக்டான மாதம் தெரியாததுனால மற்றபடி இப்போ கணக்குப்படி பார்த்தா அவங்க கொடுத்தது ஜான் 10. அண்ட் இப்போ வந்து 35 கிட்ட போயிடுச்சா, 34 வீக்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இன்னும் எனக்கு தெரிஞ்சு 40 வீக்ஸ் கணக்குன்னு பார்த்தா இன்னும் ஒரு 6 வீக்ஸ்
அதாவது இந்த ஒரு 1.5 வாரம் கிட்ட கணக்கு இருக்கிறது. பார்ப்போம், அதுக்குள்ள குழந்தை பிறந்துரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ நான் நமக்கு ஒன்று உறுத்திட்டே இருக்கும்ல உள்ள. ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இது எங்க அத்தை கூட பார்த்தா இன்னும் 1 வாரம் தான்டா. ஆமா, அவங்க வேற எங்க அம்மா வேற அப்போ பார்த்து 1 வாரம் தான் அப்படின்ட்டு போறாங்க. வயிறு பார்த்தா சில பேருக்கு தெரியும்ல, மேலாக இல்லை உள் வயிறை பார்த்தா நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ நாங்கள் சொன்ன டேட் இதுதான். உங்களுக்கு வேற ஏதாவது டேட்டு தோணுச்சு இல்லை பார்க்கும்போது இப்படி தோணுச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி பாயார்கள் எல்லாரும் கெஸ் பண்றது தானே, ஸோ அதையும் மறக்காம. நிறைய பேர் ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்றது கேர்ள் 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 இல்லை பாயும் வருது. இல்லை இப்போ எல்லாருமே சொல்றது. இப்போ கமெண்ட்ஸ்ல போன வீடியோல கூட கமெண்ட்ஸ்ல எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு பொண்ணு தான் பிறக்கும், கண்டிப்பா அக்காவுக்கு கேர்ள் பேபி தான், அப்படிதான் வந்துட்டே இருக்கு. எனக்கு எதுனாலும் ஓகே. ஃபர்ஸ்ட் கேர்ள் கேர்ள்ன்ற மைண்ட்ல இருந்துச்சு, இப்போ எனக்கு பாய்னாலும் ஓகே. ஏன்னா நாங்கள் பேசுறது எல்லாமே இந்த வாடா போடா இப்படிதான் பேசுறோம். ஸோ அதனால பையன் பிறந்தாலும் நல்லா இருக்கும், பொண்ணு பிறந்தா இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கும். அவ்வளோதான். என்ன சொல்றது, அந்த மேக்கப் பண்றது, இந்த ட்ரெஸ் காஸ்டியூம் இதெல்லாம் போட்டு பார்க்க அழகா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நம்ம புரிஞ்சிருக்கும். ஸோ வந்து நீங்க வந்து எனக்கு எப்போ டெலிவரி ஆகும் அப்படின்றத கெஸ் பண்ணி வேணா நீங்க சொல்லுங்க. ஆமா, அதுதான் சொல்ல முடியும். இந்த டிசம்பருக்குள்ள ஆகுமா இல்லை ஜனவரியில எனக்கு டெலிவரி ஆகுமா? ஏன்னா எங்களுக்கும் ஜனவரியில் ஆகணும் தான் ஆசை. பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐகானில் வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ல வரும். எப்பவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில். பாய்.